தலைவர் கருணாநிதி அவர்களின் புதல்வர் ஸ்டாலின் 1953 மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இவர் ஸ்டாலின் திமுக தலைவர் கருணாநிதியின் அரசியலை பின்பற்றி பல்வேறு சாதனைகளை அரசியல் களத்தில் ஏற்படுத்தி தற்பொழுது திமுகவின் தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்றுள்ள ஸ்டாலின் முதலில் பொறுப்பேற்றது இளைஞரணி பொறுப்பு. இந்த இளைஞரணி பொறுப்பில் பல்வேறு சவால்களை சந்தித்த ஸ்டாலின் 1975 திருமணம், 76 பிப்ரவரி மாதம் மிசா சட்டத்தில் சிறைச்சாலை, பல்வேறு கொடுமைகளை சிறைச்சாலையில் அணிவித்த ஸ்டாலின் அரசியல் களம் அவ்வளவு எளிதாக இல்லை. ஏராளமான போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் அரசியல் களத்திலும் குடும்பத்திலும் சந்தித்து வளர்ந்தார் என்பதே பெரும் உண்மை. இப்படியாப்பட்ட காலகட்டத்தில் ஸ்டாலின் கலைஞரின் அரசியல் வாரிசாகவும் அவரை பின்பற்றி அதன் களத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார். கலைஞருக்கு மிக்க பலமாக இருந்து வந்த ஸ்டாலின் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவராகவும் உயர்ந்த நிலையில் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தார் என்பதே குறிப்பிடத்தக்கது. திரைப்படத்துறையினரையும் அணிசேர்த்தி செல்லும் அவருடைய பாங்கும், கட்சியினரை அணிசேர்த்தி சென்ற அவருடைய பாங்கும், பல்வேறு பொறுப்புகளை வசித்தாலும் எந்த விதமான குற்றச்சாட்டில் மாட்டாமல் அவர் திறம்பட செயல்பட்டார். அது அவருக்கு கலைஞருக்கு பெருமை சேர்த்த புதல்வர் என்றே சொல்ல வேண்டும். 1975 திருமணம், அதன் பின்பு மிசா சட்டத்தில் கைது, இப்படி சென்ற ஸ்டாலின் 1996 முதலாக நேரடியாக முதல்வர் தேர்வு. இப்படி சென்னை மாநகரில் நேரடியாக முதல்வருக்கான தேர்தல் நடைபெற்ற போது அந்த தேர்தலில் சென்னை மாநகர மேயருக்கான தேர்தலில் போட்டியிட்டார் இளைஞரணியைச் சேர்ந்த ஸ்டாலின். அவர் திமுக எம்எல்ஏவாகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 1996 நடைபெற்ற மேயர் தேர்தலில் சிங்கார சென்னை என்ற ஒரு கோஷத்தை கொண்டு வந்து சென்னையை சிங்கப்பூர் போல் மாற்றுவோம் என்று அவர் கொடுத்த வாக்குறுதி மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. கட்சியினரிடம் அவர் கொண்டு வந்த கண்டிப்பும் அரவணைப்பும் அவருக்கு பெரும் வெற்றியை தேர்தல் களத்தில் மேயராக தேர்வு செய்ய உதவியதே என்று சொல்லலாம். இப்படி 1996 2001 அவர் சென்னை மாநகர மேயராக திறம்பட செயல்பட்டார். அந்த காலகட்டத்தில் அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்த திமுக, இந்த சூழலில் அதை எதிர்த்து சென்னையில் பெரும் வெற்றி பெற்றார் ஸ்டாலின். ஜெயலலிதாவையும் மேயர் என்ற நிலையில் நேரில் சந்தித்தார். இப்படி பல்வேறு பொறுப்புகளில் வசித்து வந்த ஸ்டாலின் திமுகவில் பெரும் தலைவர்களில் ஒருவராக மேலோங்கி வந்தார் என்றும் கலைஞருக்கு அது பக்கபலமாகவே இருந்தது. கலைஞரின் பல பிள்ளைகளில் இவரது அரசியல் வளர்ச்சி என்பது திமுகவில் பெரும் முக்கிய பங்காக இருந்ததே என்று சொல்ல வேண்டும். அதற்கேற்ற திட்டமிடுதல், அதற்கேற்ற செயல்பாடு, களத்தில் நேரில் இறங்கி கலைஞரின் பெரும் பாராட்டை பெற்ற பிள்ளை ஸ்டாலின் என்றால் மாறுபட்ட கருத்தில்லை. கட்சியில் 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக கடுமையாக உழைத்த ஸ்டாலின் கட்சியின் தலைமை பொறுப்பு வருவதற்கு பெரும் பாடுபட்டார். கடுமையான எதிர்ப்புகளை மீறிதான் அவர் இந்த அளவுக்கு களத்தில் வெற்றி பெற்றார் என்றே சொல்ல வேண்டும். கலைஞர் மறைவுக்கு பிறகு 2021 நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்தது. மே 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அவர் கவர்னர் மாளிகையில் பொறுப்பேற்ற போது அவரது துணைவியார் துர்கா கண்ணீர் விட்டு அழுததை அனைவரும் காண முடியும். அவ்வளவு கடுமையான முன்பாதைகளை கடந்துதான் அவர் தமிழக முதல்வரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன் துணை முதல்வராக இருந்த போதிலும் அவர் முதல்வர் பதவிக்காக குறுக்கு வழியை கையாளாமல் நேரடியாக மக்களை சந்தித்து 2021 தேர்தலில்
133 தொகுதிகளில் திமுக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற காரணமாக கடுமையாக உழைத்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி அதிமுக. இப்படியாப்பட்ட சூழலில் திமுகவின் அமைச்சரவையில் 35 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்ற நிலையில் பழைய முகம் 15 பேர். இப்படி அமைச்சரவையை கூட்டி 5 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் திறம்பட ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார். அவர் பதவியேற்ற நாள் 7ஆம் தேதி மே மாதம் 2021 வெள்ளிக்கிழமை. பல்வேறு சடங்குகள், நேரங்காலங்களை அனுசரித்து பொறுப்பேற்கும் நிலையில் அவரது மனைவி துர்கா தேவியின் ஆன்மீகம் நாட்டம் ஒரு காரணம். ஆதலால் சர்வ ஏகாதசி தினமான வெள்ளிக்கிழமை அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் நல்ல நேரத்தில் பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் 2026ஆம் ஆண்டு தேர்தல். இந்த தேர்தல் களம் அவருக்கு எளிதாக இல்லை என்றே சொல்ல வேண்டும். கடுமையான போராட்டத்தையும் சவால்களையும் தந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். குறிப்பாக திமுகவின் மீது அவரது தாக்குதல் பெரும் தாக்குதலாக இருந்தது. திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்த விஜய் அவரது கட்சியை தனக்கு எதிர்க்கட்சியாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்றும் மேடைகளில் முழக்கம். இளைஞர் படை அவரை சுற்றி வந்த நிலையில் தற்பொழுது 2026ஆம் வருட சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி முடிவற்ற நிலையில் மே 4ஆம் தேதி அதற்கான முடிவுகள் வெளிவரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற குழப்பமான சூழல். திமுக ஆட்சியை பிடிக்கும் ஒரு சாரரும், புதிதாக வரவு வந்துள்ள விஜய் ஆட்சியை பிடிப்பார் மற்றொரு சாரரும், இவர்களுக்கிடையில் அதிமுகவும் களத்தில் வெற்றி பெறும் என்றும் பல்வேறு கணிப்புகள் வந்தாலும் திமுக தலைமைக்கு சாதகமான கருத்து கணிப்புகள் பல்வேறு வழியில் இருந்து வருகின்றன. இதை ஏற்க மறுப்போர் உண்டு. ஆனால் திமுக தலைமையோ 2021 கொடைக்கானலில் அமர்ந்து அதே இடத்தில் திட்டம் தீட்ட மு.க.ஸ்டாலின் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் கொடைக்கானல் சென்றுவிட்ட நிலையில் தற்பொழுது திமுக தலைமை வெற்றி பெற்றால் எந்த தேதியில் பதவியேற்கலாம் என்று கணிக்கப்பட்டு அதற்கான ஒரு உத்தேச நாளாக மே 8ஆம் தேதி 2026ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை காலை அதே 9:30 மணி முதல் 10 மணிக்குள் மு.க.ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற முறையில் கவர்னர் மாளிகையிலே பதவியேற்பார் என்று தெரிய வருகிறது. இதற்கான திட்டமிடுதல் கால நேரங்களை அவரது மனைவி குறித்து வைத்துள்ளதாகவும் அதற்கேற்ற போல் அவர் அதே நேரத்தில் அதே கிழமையில் 2021 வெள்ளிக்கிழமை பொறுப்பேற்றது போல் 26லும் வெள்ளிக்கிழமை பொறுப்பேற்றால் 5 ஆண்டு காலம் ஆட்சி எந்தவிதமான சிக்கலுமின்றி நகரும் என்பது அவர்களது நம்பிக்கை. தமிழக வெற்றி கழகம் அதிமுக திமுக விட இருவரும் சேர்ந்து அதிக வாக்கு சதவீதம் பெற்றாலும் குறைந்த வாக்கு சதவீதம் பெற்ற திமுக ஆட்சி அமைக்கும் என்பது உண்மை. ஏனென்றால் திமுகவிற்கு கிடைக்கும் வாக்கு சதவீதத்தை விட தாவேக மற்றும் அதிமுக இருவரும் பிரித்து வாக்கு சதவீதம் பெறுவதால் இந்த முறை மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிய வருகிறது.